அண்மையில் அறுவர் கொண்ட ஒரு குடும்பமே ஜித்ரா கோரோக் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த துயரம் அனைவரின் உள்ளத்தையும் உலுக்கிய நிலையில் அந்த குடும்பத்தில் தனித்து விடப்பட்டுவிட்ட மூத்த மகளான புத்ரி கிஷா நூர் இசாட் முகமது அசாமை கல்வி நடவடிக்கைகளின் பொருட்டு தத்தெடுத்தது மாரா அறிவியல் தொழில்நுட்ப கல்விக் கழகம். கடந்த வாரம் நிகழ்ந்துவிட்ட அந்த பெருந்துயரத்தில் காலமான முகமது அசீம் இஷாட் இஷாக் அவரது துணைவியார் நூருல் ஹிடாயா கத்திஜா ரஸ்மான் எஃபெண்டி தம்பதியரின் மூத்த மகளான புத்ரி கிஷா தன் தாய் தந்தையரோடு தம்பி தங்கைகள் நால்வரையும் ஒரே நேரத்தில் பறிகொடுத்து நிராதரவாகிவிட்டார். மகளை மாரா கல்விக் கழகத்தில் படிக்க வேண்டும் என்று அந்த சிறுமியின் தாயார் வாழ்க்கை லட்சியமாகவே கொண்டிருந்தார். அந்த கனவு இப்போது நனவாகிவிட்டது. மாரா கல்விக் கழகத்தில் கல்வியை மேற்கொண்டு புத்ரி கிஷா தனது ஆறா துயரத்திலிருந்து மீள இந்த வாய்ப்பின் மூலம் வழி வகுக்கப்பட்டிருப்பதாக மாரா தலைவர் டத்தோ டாக்டர் அஷ்ரஃப் வஜ்தி தெரிவித்தார். துயரத்திலிருந்து மீள கல்வியை நாடியிருக்கும் அந்த சிறுமியின் மன தைரியம் வியப்பளிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். புத்ரி கிஷாவின் தாய் கண்ட கனவு இந்த துயரமான நேரத்தில் நனவாவது தமக்கு துக்கத்தை தந்தாலும் பேத்தியின் எதிர்காலம் இனி சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஆறுதல் அளிப்பதால் கண்களில் வழியும் கண்ணீரை கூட அடக்கிக் கொண்டதாக விசும்பலினூடே அந்த சிறுமியின் பாட்டி கூறினார். நேற்று முன்தினம் புத்ரி கிஷாவை கண்டு ஆறுதல் தெரிவிக்க சென்ற துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜைட் அமீதியுடன் அஷ்ராஃபும் அந்த வீட்டிற்கு வருகை புரிந்தார். புத்ரி கிஷாவை தத்தெடுத்து அவரது கல்வி வளர்ச்சியை உறுதி செய்யுமாறு துணை பிரதமர் உத்தரவிட்டதாகவும் முகநூலில் அவர் செய்தி பதிவிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.